வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இன்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். நிசேஷதனை கூறி உலகிடவோ முன்னையே சீர்மிகுந்தெழுமே சுவிசேஷதனை கூறி உயர்த்திடுவோ முன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுதரன் மூலை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுதரன் மூலை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. Start now. Thomas. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பெருமான நேரத்திலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாமாக இருந்து வழி நடத்துகிற தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சகோதரி கல்லாவுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்களிலே உண்மை முழுமையாக பின்பற்றி மற்றவர்களுக்கு சாட்சியாக நின்று உமக்கு ஊழியம் செய்த அருமையான மகளை உங்களுடைய சமூகத்தில் அழைத்துக் கொண்டே எங்களை விட்டு அவர்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருப்பது மிகவும் துயரம்தான் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் இருப்பதை நாங்கள் நினைத்து மிகுந்த நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவருடைய அடக்க நிகழ்ச்சிக்காக நாங்கள்
ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் உங்களுடைய பிரசனம் கூட இருந்து உங்களுடைய பிள்ளையை நாங்கள் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து விதைக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபினாலே அவர்களைப் போல நாங்களும் உங்களுடைய சாட்சிகளாக எழுந்து பிரகாசிக்கவும், குடும்பத்திலே ஆறுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, மக்களாக நாங்கள் பலன் பெற, ஆறுதல் பெற எங்களை வழி நடத்தும். இதை அவற்றையும் எங்களுக்காக மறைத்து வைத்திருந்த இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே. சமீபத்தில் நம்முடைய சகோதரர் செய்தி கொடுத்திருக்கிறார். ஜெனரல் சர்வீஸ்ல நல்ல கிரௌட் அதிகமா இருக்கிற சர்வீஸ் உண்டு. அதிகமான ஆட்கள் இல்லாமல் இருக்கிறது உண்டு. உதாரணமாக லாசரு அடக்கம் பண்ண போது யாருமே இல்லை. அதிகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அடக்கம் பண்ண போதும் சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சேதம் பண்ணப்பட்டு பிரம்மாண்டமா நடந்திருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்காராதனை நடந்திருக்காரு. ஆனால் இந்த கிரௌடு வரதோ வரலையோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல லாக்டவுன் அது ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால வராமல் இருக்கலாம். ஆனாலும் எளிய முறையில கொஞ்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் இந்த அடக்காராதனை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். ஆகினால நம்ம தைரியத்தோடு எதை செய்தாலும் முழு மனதோடு, அதிகமான பேரோ கொஞ்சம் பேரோ முழு மனதோடு செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 2 பேர் செய்திக்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய மகளும் பின்பு அவருடைய சகோதரர்கள். அதனால கர்த்தருக்கு சித்தமாக நம்முடைய ஒரு சின்ன பாடலை பாடுவோம். அந்த பாடலுக்கு பின்பு முதலாவது அவருடைய சகோதரன் சாட்சியை பகிர்ந்து கொள்வார், பின்பு அவருடைய மகள் பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 2-3 சரணம் உள்ள பாடலை ஒன்று பாடுவோம். We sing the same safe and young. Safe in the arms of Jesus, safe on his gentle breast, there by his love o'ershadowed, sweetly my soul shall rest. Hark is the voice of angels, born in a song to me. Over the fields of glory, over the jasper sea, safe in the arms of Jesus, safe on his gentle breast, safe by his love o'ershadowed, sweetly my soul doth rest. Safe in the arms of Jesus, safe on his gentle breast, there by his love o'ershadowed, sweetly my soul shall rest. Jesus, my heart's your refuge, Jesus has died for me. Firm on the rock of ages, ever my trust shall be. Safe in the arms of Jesus, safe on his gentle rest, safe there is now o'ershadowed,
Sweetly my soul shall rest. I praise the Lord for this beautiful opportunity. I know it is too early for my sister. The Lord has called her to glory, and she now rests in the doorsteps of heaven. So I have elder sister Minnie. Then we have Alda, and then I fall in the family, Manasseh. Then Solomon is the last. My sister, elder sister, was in the hostel when we were raised. We lived in a very small village. When I tell you that it's a small village, my cousin brother Freddie that just now told, Maduravoi. To walk down from Amjikarai to Maduravoi, there were only patches. There were fields during those 60s, not too late actually, 60s. And we stayed in the particular village very close to the farm. So I would like to tell you about that incident where my sister, Alda, and myself and my mother, in the evening, the incident which took place was like my mother was washing clothes in a very huge village there. It was a very huge round village there. And she was, my mom was washing. I was a little kid, 60, maybe 62, 63, maybe 3 years, and she's just 4 years old. We were guarding, and as my mom was washing, and suddenly, because of the froth and other thing, my mom slipped. My mom slipped and she fell into the well. She fell into the well. I think most of you don't know this actually. And the only eldest person outside the well was a little small girl, Alda herself, who was just about 4 years old. Mommy is screaming from the well, "Hey, killer I fell down, save me." So this female, what she did, makes a hue and cry and crawls the whole village. And quickly they save her. Yes, I could just remember, very faint. Of course, my part was nothing. Such a beautiful woman with that young age of just 4 years old, she began her career, raised by herself. The next thing I would like to say is about the way she grew up. She was a journalist actually. She did a journalism and she grew up by herself, motivating herself. She took her English literature and she landed up in the ministry. She wanted to go to the ministry because she was looking at the way my grandfather did the ministry, and she wanted to take up the complete ministry line. And all of us, the rest of the family members were not in the ministry, but only she was there. And until her last breath, she did the ministry. And especially for the non-Christian little children, she was a beautiful singer. And she used to sing so beautifully. And she could entice people by singing these beautiful songs which she knew for these little children. And she could tell the beautiful stories from the Word of God. And people of the non-religious children would be so much attached to her. The young children would come and talk to her, Akka, Akka. She's 60 and above, and those little children used to call her Akka. So beautifully, she used to carry herself and keep these children engaged, so that how the Spirit of the Lord will be edified amongst these little children even till today. The schools of Bentic School and many other schools in the neighborhood used to do the ministry. So this is about the ministry. And even a few before this pandemic could begin in March, she was taking a non-Christian North Indian girl to the Havashama and to the elders actually. And the devil came and disturbed her by a dog, a stray dog which came and bit. Despite of that situation also, she made sure the girl reached safe and she somehow overcame that incident. So this is how the ministry was. We were dedicated. A sacrificial ministry. A ministry where she could dedicate herself so much that she hid it. And she left it behind those children wherever she has gone and told about the Word of God. I'll tell you one incident about which happened between my sister and myself in the mango season.
So what happened, we were staying in somewhere near Chulai, and I snatched the mango from my hand and I started running. She's a girl and I'm a little boy. I can run much faster. She ran behind me. I ran into streets of Chulai, no narrow streets. She never gave up. Hey, kneel it down, I want to put about her. And somehow I went into a house and she caught me. And she never hit me or anything. So let's go home. And she got me safe. This is one beautiful incident I could tell about her. And then next is like I would like to say that, of course, she lost her husband recently, some time back. And though he comes from a non-Christian family, she made sure that things went well. He was baptized and born again. And she started the life, of course, before Alu was born. It took some time. She was a beautiful mother. She prayed relentlessly like Sarah. And she conceived and bore beautiful all over. She was a beautiful person like Esther Queen itself. The one surprising thing which you could see, she's lying down. Amazing thing is that the Lord has blessed us so much. We all have stress and strain. Our hairs have gone gray, and she's old enough, equal to us. Not a single hair of us has gone gray. Now, what does this show? What does this show? A very cool, a very calm, a very gentle, a person who could take up anything with any stress, any amount of stress, calmness. That one thing reflects. This is scientifically proven how she has lived her life. Of course, she has a reward, a beautiful reward. And I'm going to sum up very shortly. Before that, I will sing a small song I never ever sang anywhere. For my sister always teaches me. A beautiful thing I will teach. Before that, I would like to say there is a reward for all of us, even in this earth. Today being a pandemic day, and a pandemic day, and so the pandemic lockdown, a severe lockdown. The churches are closed. There is no church where we would take and do the funeral service. And there could no people come at all, though there are a lot of people who would like to come. Many people would throng into the thing. But there's a reward for this person actually. The doors of her in-laws are open for her, and she could be placed here. So I would always praise, and I would pray for Sister Pearl and family for this generosity actually. God has blessed such a rewarding person actually, because Sister Pearl could sacrifice this beautiful place for my sister. So she has been at the heart of Sister Pearl. So it's an amazing reward. And wow, I would like to pray, I would like to thank the way she raised Olive Girl. Olive Girl would always call her as not Mama. You know how she would call her? I don't know how many of the little children would call the mom Halda Amma. So Halda Amma, Halda Amma. You are my friend and you are my mom. That is how she was. A beautiful person with care. And she was so related to all. And this I know for a mother to raise with no funds, with no income. So this raise a young woman is difficult. So she raised. And for all the hard work, the sincerity, and for all the greatness of the Lord Himself, because she served the Lord, she was blessed eternally for generations to come, the children, by rewarding Halda with a very wonderful son. I don't know why it has happened. It was an incident that Halda started telling me about Clement very shortly before this wonderful book. I don't want to quote anything what he has done, to be very subtle about the whole thing. Down to earth. This is today. This is a testimony which I spoke about my sister. You and me should examine ourselves. What is that Halda left in our heart and soul? This is just not a funeral. All of our sisters and brothers and sisters, I would like to say that the family of Reverend Roy nurtured children to be in the Lord, and she
continued the ministry at Ida, and she is being called to service. I have never performed anything my sister saw. I would like to sing one or two stanza and before I want to talk about my sister. A lot of things which I can speak. So how she began, how she was blessed, and how she was awarded the blessings of the Lord for generations to come. And we could see it in our own eyes today. This particular moment when the churches are locked, when we cannot move, and we here are luxuriously sitting and having a funeral service. The blessing for all of us who have come, who have not come, who are just seeing through the media, and I would pray that the blessings of the family will be upon all of you. And we would always carry on the beautifulness, the truthfulness, the love of Alda in our heart. So this is the song which I would like to sing. I hope I can do it. Bear with me. This song was somewhere in the 19th century, beginning of the 19th century, and it was written during the pandemic actually. That was pandemic time. And the very beautiful lyrics of the song. I will sing it for you all. There is a place of quiet rest near to the heart of God, a place where sin cannot molest, near to the heart of God. O Jesus, blessed Redeemer, sent from the heart of God. Old house wet before thee, near to the heart of God. There is a place of comfort sweet, near to the heart of God, a place where we are Savior meet, near to the heart of God. O Jesus, blessed Redeemer, sent from the heart of God. Hold out the way before thee, near to the heart of God. Gracious, loving Heavenly Father, O Lord heaven, you're a beautiful, wonderful God who created this beautiful universe, every living creature in this world. Lord, we fall into thy feet, my Father, because you are the creator and you have everything in your hands, my Lord. Though we lost our beautiful sister, Father, because you have the timeline for every one of us. Lord, be with us. Lord, safeguard us, protect us, Father. Give us thy strength, my Lord. Let's prove ourselves worthy as good Christians in this world, my Father. Let's prove this world where they focus on so many other issues, my Father, that we are Christians, we live, and our God is a living God, and Allah will do great things for us. I pray for the bereaved family. I pray for Clement and Olive and Sister Pearl, Father. Bless them, Jesus, for the generosity, Father. Bless them and the generations to come. I pray for every one of us who have come here, Lord, and the continuation of the service, Father. Bless every one of each and every one of us. All this I pray in the matchless name of the Lord and Savior Jesus Christ. Amen. Thank you. Under the opportunity under எனக்கு மம்மி பத்தி சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்கு ஆக்சுவலி நான் பெருசா எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா எதுப்பா வந்து ரொம்ப கைண்டா இருந்திருக்காரு.
எல்லாருமே நல்லவங்களா கொடுத்து என்ன ரொம்ப செரிஷ் பண்ணவங்க. எங்க எங்க மாமா பாட்டி, அம்மா பாட்டி, டாடி, மம்மி எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்காக அவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. என்ன வந்து ஒரு ஒரு குழந்தைய வளர்க்கணுமே வளர்க்கல, எல்லாருமே cherished me. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக எஸ்பாக் ஸ்தோத்திரம். குறுகிய காலம் அவங்க அந்த பூமியில இருந்தாலும் எனக்கு வந்து எஸ்பா வந்து எனக்கு லவ் யூ பீப்புள் என் லைஃப்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக எஸ்பாக் நான் குடிக்கிறேன். மம்மி பத்தி சொல்லுன்னா எங்களுக்கு மம்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். மம்மி இஸ் a very bold person. அவங்க வந்து எல்லாருக்கும் எனக்கு சின்ன வயசுல மத்தவங்க சொல்ற மாதிரி மம்மி பார்த்தது. ஆனா என்ன வளர்க்கும் போது மம்மி வந்து இந்த ப்ராவர்ப்ஸ் லாஸ்ட் சாப்டர்ல இருக்கிற உமன் மாதிரி. மம்மி இஸ் இண்டஸ்ட்ரியஸ். மம்மி வந்து வீட்டுல இருக்கவங்க சர்வன்ட்க்கு போர்ஷனோ இல்ல வீட்டுல சமைக்கிறதோ எல்லாத்தையும் she hold together and bring it together. She sort of held the family together. எனக்கு மம்மி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதுக்காக நான் எனக்கு மம்மி எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல, மம்மி நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு வந்து எங்க மம்மி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். எப்பவுமே மம்மி நல்லா பாருங்க. மம்மி ரொம்ப நல்லவங்க. கடைசியா நாங்க கூட பேசும்போது கூட அலுமா மனசுல don't have anything against anybody. எல்லாரையும் மன்னிச்சிருந்தாங்க. யாருக்கிட்டையும் எதுவும் மனஸ்தாபமே வச்சிருக்க கூடாது. உனக்கு மன்னிக்கிறதுக்கு என்ன, மத்தவங்க எது செஞ்சாலும் உனக்கு மன்னிக்கிறதுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மம்மி அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் மம்மி எப்பவுமே she's a very chirpy person, happy person, always on her feet. You cannot see her rest. She இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பாட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்குவாங்க. பாட்டி இப்படி இருப்பாங்க, உங்க பாட்டி இப்படி இருப்பாங்க, நானும் அப்படி இருக்கணும். அவ்வளவுமா டாடியா இருக்கும் போது சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது உனக்கு இருப்பாங்கன்னு டாடி இருக்குமா டாடி சொன்னாங்க. நான் கரெக்டா இருப்பேன் வருமா, நீ பயப்படாம நீ என்ன செய்யணுமோ செய்ய, நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. She is always the bold hearted person. எனக்கு மம்மி அப்படி தைரியமா இருந்ததுனாலதான் we were able to overcome a lot of grief by God's grace. ஆண்டவர் அவங்கள திடமா வச்சிருந்ததுனால என்னால நிறைய விஷயம் ஓவர்கம் பண்ணி வர முடிஞ்சது. மம்மி வந்து டாடி அந்த பிறகு டிப்ரெஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப கேள்வியில இருந்தாங்க. அப்ப ஏசுப்பா வந்து அவங்களுக்கு மனசுல அவங்களுக்கு சொன்ன வார்த்தை வந்து Psalm 118:17. அதுல வந்து you will not die, you shall surely live and speak of the wonders of God or proclaim the word of God. Mummy and the vasanathu pudichittu, the way she coped up with the daddy illandra kashtata, how she bounced back believing that Jesus will be with her. And she 8 varsham mummy vandu she was volunteering with Youth for Christ. She enjoyed teaching the Bible children about the Bible verses and all of that. I'm very grateful for her. She's a very courageous woman. I lack that courage. I will never be her. I will miss her greatly. One thing that I would like to tell is what I learned from my mom's side is to just trust Jesus like a child. எது வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா மேல அப்படியே கொடுத்துக்கணுமா, எதுவும் வச்சுக்கூடாது. ஆண்டவர் பார்த்துப்பாரு. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. He is the defender of the Father. He speaks for the widows. கைவிட மாட்டாருமா ஆண்டவர். இதேதான் எப்பவுமே சொல்லுவாங்க. ஏசப்பா அப்படிதான் இருக்காங்க. எப்பவுமே ஏசப்பா அப்படிதான் இருக்கு. So I miss my mother, but I know that she's safe in the hands of Jesus. Safe with him. So I'm glad that she's happy. She needn't sleep alone anymore. And also on behalf of my mom, I'd like to thank everybody who's here, who've taken the effort and time to come and
people who are watching also. Mommy love you all. அவங்க தனியா அடிக்கடி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பத்தி பேசுவாங்க. ஒருத்தரையும் விட மாட்டாங்க மம்மி. எல்லாரையும் உங்களை நினைவுல வச்சுக்கோங்க. She be very grateful that you are there for her and you're praying for her. She be very happy. I just like to, my mommy and my mother is a beautiful singer. எனக்கு எங்க அம்மா மாதிரி எனக்கு எங்க அம்மா பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க அடிக்கடி பாடுவோம். எங்க மம்மிக்கு நான் பாடினா பிடிக்கும். ஸோ நாங்க எப்பவுமே பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறோம். எனக்கு பிடிச்ச பாட்டு தான். ஆக்சுவலி மம்மி பிடிச்ச பாட்டு இல்லை, எனக்கு எங்க அம்மா பாடுனா இந்த பாட்டு பிடிக்கும், அதனால அதை பாடுறேன். கலங்காதிரு மனமே கர்த்தரே துணையே கருத்தாக காத்திடுவார். கலங்காதிரு மனமே கர்த்தரே துணையே கருத்தாக காத்திடுவார். கவலைகள் நீக்கிடுவார். கண்ணீர் யாவரும் துடைப்பார். கவலைகள் தீர்த்திடுவார். கண்ணீர் யாவரும் துடைப்பார். அடியாட்சிவன் பெற்ற பாண்டிடம் அவரை நீ சார்ந்து கொள்வார். அடியாட்சிவன் பெற்ற பாண்டிடம் அவரை நீ சார்ந்து கொள்வார். கலங்காதிரு மனமே கர்த்தரே துணையே கருத்தாக காத்திடுவார். மனம் கிறிஸ்துவே. செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த வேலையில உங்களுடைய சமூகத்திலே முன்னோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமை சகோதரி ஆண்டவரே, அருளாவுடைய வாழ்க்கையில் 59 ஆண்டுகளை இந்த பூமியிலே அவர்கள் கழிக்கும்படியாக செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய சகோதரன் மூலமாக, மகள் மூலமாக நாங்கள் கேட்ட டெஸ்டமனிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சியிலே அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் நிமித்தமாக வாழ்ந்தார்கள். ஆண்டவர்கள் தெரிந்து கொண்ட விதங்கள், ஆண்டவரை பெற்ற ஒரு நல்ல தாயை சகோதரியை இழப்பு கொடுத்த இந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலான வார்த்தைகளை வைத்தார். சாட்சி ஆசிரியர் இயேசு ஸ்லேபட் நாமத்தில் வினங்கள் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். வேதாகம் உள்ளவர்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Revelation chapter 14 verse 13 we will read together. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு ஆண்டவர் தாமே அந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இங்க நான் ஒரு சின்ன பிராக்மெண்ட்டை மட்டும் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமை தாயார், அருமை சகோதரி பாக்கியவான். வேதாகமத்திலிருந்து 5 வகையான இந்த பிளஸட் காரியங்கள், அதாவது ஒரு விசுவாசிக்கு 5 வகையான பாக்கியங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது, அவர்கள் எப்படி பாக்கியவான்களாக மாற்றப்பட்டார்கள். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்துல நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். Psalm 32 first 2 verses. 32ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அருமை சகோதரி அல்டா அவர்கள் பாக்கியவதி. பாக்கியவான் என்று சொல்லப்பட்டாலும் சகோதரி பாக்கியவதி. ஏன் பாக்கியவதி? இந்த உலகத்துல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல அவர்களுடைய பாவம்
இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவராலே மன்னிக்கப்பட்டது. ஆகினால் அவர்கள் பாக்கியவதி. இந்த உலகத்துல எவ்வளவு பேரை பாக்கியவான் என்று அழைக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இந்த உலகத்தை ஆண்டவர் இரு பிரிவாக வைத்திருக்கிறார். 2 Corinthians 4 நினைக்கிறேன், கடைசி 17-18 வசனத்துல the seen and unseen world, இந்த காணக்கூடியது காணப்படாதது. காணாததை ஆண்டவர் உண்டாக்கினார், காணக்கூடியதை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் இந்த காண்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பணமோ பதவியோ பெரும் புகழோ மற்ற காரியமோ பாக்கியவான் அல்ல. அந்த பாக்கியம் எல்லாம் காணப்பட்டாலும், பாக்கியம் போல காணப்பட்டாலும், ஆசீர்வாதம் போல காணப்பட்டாலும் இந்த உலக வாழ்க்கையோடு முடிவுவிடக்கூடியது, தற்காலிகமானது. ஆனால் அருமை சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்த பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, இது பிரேஷியஸ், ஒப்பிடவே முடியாத எந்த காரியத்தோடு இது. ஆகினால் தான் அருமை சகோதரி பாக்கியவதி. இந்த உலகத்துல எல்லாருக்கும் இது கொடுக்கப்படவில்லை. உலக அஸ்திபாரங்களுக்கு முன்னே ஆண்டவர் முன்குறித்தே என்று சொல்றார். சோசன் பீப்புள், எலக்ட் பீப்புள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகினால் ஆண்டவர் அருமை தாயாரை அழைத்து, அருமை தாயாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே இன்றைக்கு அவர்கள் பாக்கியவதி என்று வேதாகமத்திலே அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக அவர்கள் பாக்கியவதி காரணம் 84 சங்கீதத்திலே வாசிக்கிறது. அதை குறித்து Psalm 84, 84 சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம் வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வீட்டுக்கு சென்று ஆராதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அது நம்ம பார்ப்பதற்கு ருட்டீனா சண்டே ஞாயிற்றுக்கிழமை போனோம், அப்ப நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னாங்க, அதனால போயிட்டு இருக்கணும். இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள் எந்த விதமான காரிய சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டுடைய வீட்டுக்கு சென்று கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 2வது 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவருடைய பீடங்களிலே அவர்களுக்கு கூடுகள் கிடைத்தது. அதாவது பாதுகாப்பு, அவருடைய இருப்பிடம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய வாஞ்சைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாமே கர்த்தருடைய வீடுதான். சோ ஆண்டுடைய வீட்டுக்கு சென்று ஆராதித்தார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்திலே அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ கர்த்தருக்கு பிரியமாய் அதெல்லாம் செய்ய முற்பட்டிருப்பார்கள். ஆகினால வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக சகோதரி பாக்கியவதி, அவருடைய ரட்சிப்புக்கு பாக்கியவதி, அவருடைய வாழ்க்கைக்கு பாக்கியவதி. மூன்றாவதாக நாம் வாசித்தோம், அப்போ ரெவலேஷன் சாப்டர் 14 வாசித்தோம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டுடைய வார்த்தை இது. இந்த உலகத்துல யாருடைய மரணத்தையும் பாக்கி என்று சொல்லவே மாட்டார்கள். வேதாகமத்துல மட்டுமே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவரை வாஞ்சித்து ஆராதித்த பிள்ளைகள் கர்த்தருக்குள் மரிக்கும் போது அது பாக்கியம். அருமை சகோதரி பாக்கியவதி. ஏனென்றால் இந்த 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டது. அவர்கள் கர்த்தருடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரித்ததினாலே அவர்கள் பாக்கியவதி என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் வேதாகம் சொல்கிறது. மற்ற மரணம் அல்ல, உலகத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்பிக்கையற்ற மரணம், எங்கே போகிறோம் என்று தெரியாத மரணம் அல்ல. கர்த்தர் அவர்கள் வெளிப்பாடு கொடுத்திருப்பார். அவர்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியும், மகிழ்ச்சியோட ஆண்டுடைய சமூகத்திலே அவர்கள் போயிருப்பார்கள். ஆகினால்தான் இந்த பாக்கியம், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வதாக இன்னொரு பாக்கியவதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமானது 6வது வசனத்துல. ரெவலேஷன் 26, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்தது ஆண்டவர். கிறிஸ்துவத்துல மரணத்தை ஆண்டவர் எப்போதுமே மரணம் என்று சொன்னது நித்திரை என்று தான் சொல்லியிருக்கிறார். ஏன் நித்திரை என்று அழைக்கப்படுகிறது? இரவில உறங்குறோம், காலை எழுந்து கொள்கிறோம். தானியேல் இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ முடிவரை மட்டும் போய்
பூமியின் தூளிலே இலைப்பாரி கொண்டிரு, முடிவிலே சுதந்திர வேதத்துக்கு எழுந்திருப்பார். என்ன ஒரு glorious hope பாருங்க. அருமை சகோதரி, she will be resurrected and she will take part in first resurrection. What does it mean, first resurrection? நான் வாசிக்கிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல முதலாம் ரிசரக்ஷன் வரிசையாய் வருகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் சொல்லப்படுது இயேசுவானவர் முதலாவதும், அடுத்தது சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள் உயிரோடு எழுந்து கொள்வார்கள். அதன் பின்பு உபத்திர காலத்திலே மரிக்கிறவர்களும் மற்ற விசுவாசிகளும் கர்த்தருடைய உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இஸ் நாட் ஒன் ஆக்ஷன், சீரியஸ். அதான் 1 கொரிந்தியர் வாசிக்கிறோம், அவன் தன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான். சோ அருமை சகோதரி, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்திருக்கிறார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் ஆண்டுடைய ரகசிய வருகையிலே ராப்சர் என்று அழைக்கப்படுகிறது. சோ அன்றைய தினத்திலே நாம் எல்லாரும் மர்வமாகுவோம். அருமை சகோதரி உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எழுந்து கொள்வது சிலர் இகழ்ச்சிக்காக எழுந்து கொள்வார்கள், ஆனால் இவர்களோ புகழ்ச்சிக்காக எழுந்து கொள்வார்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான பாக்கியம் அவர்கள் பெற்றிருப்பதினாலே அவர்கள் நித்திய நிந்தைக்கும் அழிவுக்கும் உலகத்தான் எழுந்து கொண்டால், அருமை சகோதரியோ ஆண்டவருக்குள்ளே இருந்ததினாலே அவர்கள் உயிர்த்தெழுவது மகிமையின் சரீரத்தை அடைவதற்காக. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை அருமை சகோதரி பெற்றிருப்பதினாலே சகோதரி பாக்கியவதி. ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுப்பார்கள். கடைசியாக 5வது ஒரு பாக்கியவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் 22:14, 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். She will enter into the heaven. என ஒரு பெரிய பாக்கியமா இருக்க நம்பிக்கை. தேவன் தாமே கட்டி உண்டாக்குகிற ஆண்டு சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்துல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமல் இருப்பதாக நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போக போகிறேன். ஆண்டுடைய வார்த்தை அது, ஜீவ வார்த்தை. ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்துல ஒரு உறுப்போ தவறாது. இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான விசுவாசம். அருமை தாயார் பாக்கியவதி. அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் அவருடைய கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, தாயருடைய வழியில நாமும் போக வேண்டும் என்றால், சகருடைய வழியில போக வேண்டும் என்றால் நாம் ஒரு நாளை விடமாய் கிடத்தப்படுவோம். எப்போது என்று தெரியாது. உலகமே இன்றைக்கு இந்த மரண பீதியில இருக்கிறது, மரண பயத்திலே காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பெரிதான ஒரு நம்பிக்கை. நாம் ஆண்டவருக்குள்ளே இருப்போம். என்ன ஒரு பெரிய பாக்கியம்! அருமை சகோதரியுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாக்கியவதி. அருமை சகோதரி ஆண்டவருடைய வீட்டிலே ஆராதித்தார்கள், பாக்கியவதி. அருமை சகோதரி கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள், பாக்கியவதி. அருமை சகோதரி உயிர்த்தெழ போகிறார்கள், பாக்கியவதி. பரலோகத்துக்கு ஆண்டவரோடு கூட யுகாயுக காலமாக சதா காலங்கள் இருக்க போகிறார்கள், பாக்கியவதி. இந்த பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்திலே தாழ்த்துவோம். அங்க வாசித்தோம், அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படியாக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலையிலே உடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை சகோதரி நிமித்தமாக எங்களோடு கூட பேசி நாங்களும் இந்த பாக்கியத்துக்குள்ளாய் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேகர் இந்த பாக்கியத்துக்குள்ளாக இல்லாதபடி, ஆண்டவரை இதை அறிந்து கொள்ளாதபடி அவ்விசுவாசத்தினாலே மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை ஒரு சிறு கூட்டத்தை உமக்காக தெரிந்து கொண்டு சபையாக கட்டி வருகிறீர்கள். அதற்காக சொல்கிறோம். அருமை சகோதரி, ஆண்டவரை நீ குறித்த நாளிலே எடுத்துக்கொண்டு மனுஷன் காட்டக்கூடாத ஒரு எல்லை வைத்திருக்கிறது. அதற்காக சொல்கிறோம். சகோதரிக்கு வேண்டிய ஆண்டவரே, உற்சாகர்களுக்கு வேண்டிய ஆதரவை கட்டிவிடுவதாக விசேஷமாய் அருமை மகளுக்கு காத்திருக்கிறோம். ஆலயம் சோதனையாக காத்திருக்கிறோம். சகோதரி கிளமெண்ட்டை காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஆண்டுகளை கட்டி சகோதரன் உற்சாக உறவினர் சபையார் அனைவருக்கு நீர் ஆறுதலை கட்டுவது மீதியான எங்களோடு கூட இருப்பீராக. இயேசு நாம் வேணப்படைக்கிறோம். ஆமென்.
பாடலை பாடுவோம். இந்த நேரத்துல பெட்டிக்கு மாற்ற சரி. நான் பதில் முக்கியம் பண்ணிட்டேன். இங்கே ஜாவும் ஷிட் பண்ண பிறகு பெட்டி வருதா? பெட்டிக்கு மாற்றணும். கால சத்தம் வந்தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வந்தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் கூடிடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவகாலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். தலை முன்னாடி போகணும், தலை தலை முன்னாடி போட்டு தலை. வெளில போனாதான் நம்ம வெளில கை கரெக்டா இருக்கு. ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அது ஏன்
எடுத்துக்கொண்டவர்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சாட்சியாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாரை சாட்சி நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் இஸ்ரவேல சாட்சிகளும் அற்புதம் அடையாளம் ஆண்டாவை கூட கத்த இந்த உலகத்திலே எங்கள் முன்னாடி சாட்சியாக வைத்து கடைசி வரைக்கும் ஜெயத்தில் வைத்துக்காக ஸ்தோத்திரம். வாக்கியவான்கள் என்ற வார்த்தைக்கு தகுதிகளாக நீ காத்து கொண்டு எடுத்துக்கொண்டு நாம் அந்த இந்த கடைசி யாத்திரை எங்களோடு செய்தி கொண்டு ஆசோடு ஆசிரியர்கள் இந்த குடும்பத்தால் விடப்பட்ட குடும்பங்களை கண்ணீர் துணைக்க தேவனாக இருக்கிற நாட்களிலே கண்ணீரியால் துணைக்க தேவன் எங்களுடைய எல்லா கண்ணீர்களையும் எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். நேசத்தோட கடவுள் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மறைத்து உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கூட இந்த சகோதரி அல்டாக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டுமாய் நீர் அந்த உலகத்திலே அவரை சாட்சியாக வைத்தீர். இப்பொழுது கூட ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடத்திலே எடுத்துக்கொண்டீர். இப்பொழுது அந்த அடக்க ஆராதனையே உடைய நாமம் மகிமைப்பட்டோம். அநேகர் அவருடைய சாட்சியை கண்டு கிறிஸ்துவில் அன்பிலே வர நீ உதவி செய்தனும். உமக்கே கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவினை நாம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். பாடலை பாடுவோம். காத்திருந்தோம் நாம் ஆத்மமனாளன் வாரும் நல்லேசு வாழ்த்துகிறோம். அல்லேலூயா என்ன சந்தோஷம் பறந்தே போவோம் பாட்டுடன் நாம் பறந்தே போவோம் பாட்டுடன் நாம் பக்தரை சேர்க்க பல்லன் கொள்வார் சுத்தர் மட்டுமே மாறிடுவார். வானிடுதல்கள் ஒன்றாக கூடி பாட்டுடனே காலம் தோணிப்பார். பாட்டுடனே காலம் தோணிப்பார். ஆத்மமனாளன் வாரும் நல்லேசு வாழ்த்துகிறோம். அல்லேலூயா என்ன சந்தோஷம் பறந்தே போவோம் பாட்டுடன் நாம் பறந்தே போவோம் பாட்டுடன் நாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 56 வரை. 1 Corinthians chapter 15, reading from 51 to 56. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். ஆண்டவர் தாமே வாசித்த இந்த வேத வசனத்தை ஆஸ்வதிப்பாராக. அருமை சகோதரி அல்டா அவர்களை நாம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறோம் அடக்கம் செய்வதற்காக. ஆனால் வேதாகம் இந்த அடக்கத்தை என்ன சொல்கிறது என்றால், நாம் ஏற்கனவே வீட்டிலே தியானித்த வண்ணமாக நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, விதைக்கிறதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அழிவில்லாததற்காக எழுந்திருப்பதற்காக காத்திருக்கிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 8 விதமான மிஸ்டரி அவருக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது. ரகசியங்கள், எல்லா ரகசியங்களையும் ஆதி காலம் முதல் எந்த தீர்க்கதரிசியாலும் உரைக்கப்படாத ரகசியங்களை பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல ஒன்று, கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்பொழுது சபை காத்திருக்கிறது ஆண்டுடைய வருகைக்காக. ஆண்டுடைய வருகை 2 விதமாக இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்கமான வெளியரங்கமான வருகை.
அது இந்த 7 ஆண்டுகள் இடைவெளி விடப்பட்டிருக்கு. உபத்திர காலத்துக்கு பின்பு பகிரங்கமா வருவார். இந்த ரகசிய வருகையில மத்திய ஆகாயத்திலே வந்து ஆண்டவர் சபையை எடுத்துக்கொண்டு போகிறார். யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களாக மரித்திருக்கிறார்களோ அல்லது உயிரோடு இருக்கிறார்களோ, இந்த சபை 2 வகையாக ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை 2ஆய் பிரிக்கிறார். ஒன்று, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே சபை என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள், அதே போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிறவர்கள். சபை 2 வகையாக இருக்கிறது. ஆகினால 2ஆக இங்கு சொல்லிக் கொண்டு வருகிற அநேக இடத்துல இதை குறித்து சொல்லுகிறார். இங்கே ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் 52ஆம் வசனத்துல, அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். தெசலோனிக்கே வாசிக்கிறோம். முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு நாம் மறுரூபமாக்கப்படுவோம். முதல் காரியம், யார் மரித்தார்களோ கிறிஸ்துவுக்குள் அவர்கள் உயிரோடு எழுந்து கொள்வார்கள். பின்பு நாம் மறுரூபமாக்கப்படுவோம். 53ஆம் வசனத்துல, அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவு கேதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வருகையில 2 சம்பவங்கள் நடக்கிறது. என்னவென்றால், அழிவுள்ளதாக இது அழியாமை. அழிவுள்ளது என்பது மரித்தவர்களை குறித்து பேசுகிறது. அவருடைய சரீரம் அழிவுள்ளதா இருந்தாலும் கர்த்தர் அழியாமையை தரித்துக் கொள்ளும்படியாக செய்கிறார். அதே போல சாவுக்கு ஏதுவான நாம் இன்றைக்கு நாம் மரித்தே ஆக வேண்டும். என்றைக்கு யார் இருந்தாலும் சரி, மனுஷன் ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகினாலே என்றைக்கு பிறந்தோமோ அன்றைக்கு மரணம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவாதி தேவன் மனுஷரூபாய் பூமியில வரும்பொழுது நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக நம் சார்பாக நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்தார். பின்பு அவர் உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தார். அதே போல சாவுள்ளதாக இது நம்முடைய சரீரம் சாவுக்கு எதுவானது. எப்போது வேணாலும் மரணம் நம்மை சந்திக்கும். ஆனால் அந்த நாளிலே என்றைக்கு ஆண்டவர் வருகிறாரோ அந்த நாளிலே சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்துக் கொள்ளும். அவர்கள் மரித்தவர்கள் அழியாமை தரித்துக் கொள்வார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் சாவாமை தரித்துக் கொள்வார்கள். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு சாவாமை தரித்துக் கொள்ளும்போது மரண ஜெயமாக விழுங்கப்பட்டது. அன்றைக்கு மரண ஆண்டவர் ஜெயமாக விழுங்குவார். அதே போலதான் இந்த நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்த முக்கியமான ஒரு நம்பிக்கை. 3 காரியங்கள் இந்த நம்பிக்கையில நாம் வாசிக்கிறோம். முதலாவது, அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இங்க நான் வாசிக்கிறோம். 43ஆம் வசனம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். அருமை சகோதரனுடைய சரீரத்தை கனவீனம் உள்ளதாய் விதைத்தாலும் மகிமை உள்ளதாக அது எழுந்து கொள்ளும். பலவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஒரு விவசாயி விதையை போடும்போது நம்பிக்கையோடு போடுகிறான், அது நிச்சயமாக அது முளைத்து வளரும் என்று. அதே நம்பிக்கையில தான் அருமை சகோதரி எங்கு விதைக்க போகிறோம். புதைக்க வரவில்லை. புதைத்தல் என்றாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்பிக்கை விதை. அருமை சகோதரியை விதைக்க போகிறோம். இந்த விதை மகிமை உள்ளதாக எழுந்து கொள்ளும். இதை இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த நம்பிக்கையில தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையில தான் அருமை சகோதரியை கடத்த போகிறோம். இந்த நம்பிக்கையில தான் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்கிறோம். இந்த நம்பிக்கையில தான் நாம் தேவன் நம்மை தேற்றுகிறார். தேவனுடைய வசனம், வார்த்தை, விசுவாசம் தான் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆகினால் அருமை சகோதரி விதைக்க போகிறோம். புதைக்க வரவில்லை, விதைக்க போகிறோம். ஆகினால ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஆகினால ஆண்டவருடைய வார்த்தையின்படி அருமை சகோதரியை விதைக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கு வாசிக்கிறோம், கர்த்தர் இந்த மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிட்டிருக்கிறார். எவனமாக விசுவாசிகளுடைய மரணம் பாருங்க. ஆண்டவர் அநேக இடத்துல சொல்றாரு, நித்திரையா இருக்கிறான். புதிய ஏற்பாடு காலத்துல நாம் வாசிக்கும் போது அவன் நித்திரையா இருக்கிறான் என்று திரும்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆகினாலே தேவனுடைய வார்த்தை 16ஆம் வசனத்துல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்றைய சகோதரரே, நித்திரை நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் மற்றவை போல துக்கித்து அறிவில்லாத இருக்க மனதில்லை. நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டாம்.
இந்த நித்திரை என்பது நிச்சயமாக நமக்கு கொடுக்கப்படுகிற நம்பிக்கை. அருமை சகோதரி எழுந்து கொள்வார்கள். இதைவிட நாம் உறங்குறோமே, காலையில் எழுந்து கொள்கிறோம். உறக்கத்தில் சென்றால் நிச்சயமாக எழுந்து கொள்வோம். அந்த உறக்கத்தில் செல்வதைத்தான், நித்திரையைத்தான் ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். அது ஏனென்றால் அருமை சகோதரி நித்திரையா இருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் எழுந்து கொள்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. மூன்றாவது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே அருமை சகோதரி பூமியினுடைய தூளிலே கிடத்த போகிறோம், நித்திரையா இருக்க போகிறார்கள். அவர்கள் மீட்ட ஆண்டவர் வரும்போது சகோதரி மகிமுள்ளதாக கனமுள்ளதாக எழுந்து கொள்வார்கள். இதுதான் பெரிய பாக்கியம், அந்த நித்திரை. அடுத்ததாக வாசிக்கிற அருமை சகோதரி அவர்கள் உயிரோடு எழுந்து கொள்வார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான நம்பிக்கை உயிர்த்தெழுதல். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தாரே, அது போல அருமை சகோதரி உயிர்த்தெழுவார்கள். இந்த பாக்கியம் நமக்கு வேண்டுமா? அருமை சகோதரி அதை பெற்று விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் மறிக்கிறது அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது என்று வாசிக்கிறோம் வேதாமத்திலே. இந்த அருமையான சிலாக்கி இன்றைக்கு வேண்டுமா? அதே ரட்சிப்பின் வழி கர்த்தர் நமக்கு தருகிறார். பிரியமான சகோதரியே யார் இருந்தாலும் சரி, இந்த ஒரு நிமிஷம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை. தற்காலிகமான வாழ்க்கை, என்றைக்கு வேணாலும் நாம் மறிக்கலாம். கர்த்தர் மரணம் என்றைக்கு வேணாலும் சந்திக்கும். தேவனுடைய மனுஷனுக்கு மறைத்திருக்கிறார். ஆகினால் அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆகிய தைரியத்தோடு காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கிய இந்த நம்பிக்கை. அருமை சகோதரியை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கர்த்தர் இந்த செய்தி ஆஸ்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடுவோம். அந்த நேரத்தில் பார்க்காதவர்கள் இருந்தால் கடைசியா பார்த்துக் கொள்ளலாம். அதை திரும்பி கட்டி கீழே வைக்கணும். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணிமை போவதில் முடிந்து விடும். கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவே, நான் பறந்திடுவே, வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். அவரின் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் சோதரனுடைய மகள் இப்பொழுது கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய நாமத்தை துதித்து தொழுது கொள்வார்கள். Left aside one moment, Lord. You've kept your promises all through our journey with you, Father. You've never failed us, Lord. You've been the defender, the protector, the provider. So faithful to your word, Lord. In 2 Thessalonians 3:3 says, the Lord is faithful. Lord, you've been faithful to your word, and you've not let one of your promises slip in any of our lives, Father. I want to thank you and glorify for the life of my mother. Oh, you've so graciously given me her, Lord, and thank you for being with her all through her life and making her a lovely person and a testimony, Lord. Thank you for giving her the privilege to die in you, and thank you for giving her the opportunity to be a person who would be free, who would proclaim your word, Father. Thank you for this joy that you have made her to come home, Lord, that you're there, and that she's just resting, Father, and that she'll rise in glory, Lord, when you come. Lord, thank you for the promise, Lord. I know that, Lord, the God who's all sufficient, omnipotent, will never let go any of your children who trust in you. From now onwards, also we trust that the same God who provided for us will be faithful to his covenant and would keep us from falling. We give you all glory, for there is no one to question you. You're a sovereign Lord, you're mighty Lord, your will is perfect, Lord. And let your will be done in this world, Lord, and help us to take pleasure and joy in it. We give you all glory and honor once again, Father. Thank you for such a lovely mother that you've given me. In your awesome name, I ask this prayer. Give this worship to you, Lord. Amen. ஆமென். திருடன் வருகை போலிருக்கும்,
தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம். சீருடன் வருகை போல் இருக்கும். தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிரவிலோ பறந்திடுவே நான் பறந்திடுவேன். பறந்திடுவே நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும். பூதங்கள் வெந்து உருகி போகும். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவேன். பறந்திடுவே நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில்